தெய்வம் இதயமே சங்கமமாவோ அன்பரேசு வழியினைந்து சரித்திரமாவோ அன்பு தெய்வம் இதயமே சங்கமமாவோ அன்பரேசு வழியினைந்து சரித்திரமாவோ அருளறிவாவும் இந்த திருப்படிதனிலே அருள்பெரும்படியாம் நமது தியாக பணிகளை அச்சமிப்போ வயக்கனமாகி அத்தைகள் காணுவோம் அன்பு தெய்வமிலே சங்கமமாவோ அன்பரேசு வழியினைந்து சரித்திரமாவோ அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு வழியினைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூயாவியானவரின் ஞானமும் பிறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்குவதற்கு கொண்ட இயேசுவை நாம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். நாங்களும் தூயாவியும் சாட்சிகள். ஏழை கூவி அழைத்தால் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் தர்மையான சகோதர சகோதரிகளே, என்னை முதல் வாசகத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு சாட்சியம் பகிர்கின்றனர். இவர்கள் யார்? இவருடைய பிந்திய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனால் எதிர்காலத்தை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவர்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு காலத்தில் இவர்கள் பயத்தாலும் அச்சத்தாலும் அதிகாரிகளை கண்டு அஞ்சிய வேளையிலே இறை மைந்தனை கடவுளை மறுதலித்தனர். தங்களிடத்தில் இருந்த உண்மையை, தங்களிடத்தில் இருந்த தெய்வீக தன்மையை மறைத்து வைத்தார்கள். ஆனால் ஆவியானவரை பெற்றுக் கொண்ட உடனே சத்தியத்திற்கு சாட்சி பகிர்ந்தார்கள், மாட்சிமைக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இதே போன்ற ஒரு கூற்றை பார்க்கின்றோம். நாம் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தால் முடிவில்லா வாழ்வை வீட்டிலே பெறக்கூடிய மக்களாக இருப்போம். காரணம், அந்த ஆவியானவர் நமது விசுவாசத்தை திடப்படுத்துகின்றார். அந்த ஆவியானவர் தான் நமது விசுவாசத்தை வளர்க்கின்றார். அந்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை போஷிக்கின்றார். அப்படி என்றால் நம் இடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவரின் அருளால், செயல்களால், உதவியால் அதை விசுவாசமாக மாற்ற வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு தருணமும் நான் இறைவனோடு இணைந்து செயல்படுகிறவள், இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அப்படி என்றால் உலகத்தை சாராமல், பற்றிக் கொள்ளாமல், கடவுளை சார்ந்து பற்றிக் கொண்டு வாழ வேண்டியிருக்கின்றது. அதனால் நம்மையை கேட்டு பார்ப்போம். நாம் இன்னும் மனிதனுக்குரிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது மாட்சிமை வெளிப்படுத்தும் மக்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை விசுவாசத்தால் திடப்படுத்திக் கொண்டு இறை மாட்சிமை புகழை இடைவிடாமல் துதித்துக் கொண்டு, புகழ்ந்து கொண்டு, ஆராதித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் திருப்படி முடியாக இறைவனுக்கு நன்றி நம்புவோம். ஒருவேளை நாம் நம்முடைய மனித இயல்புக்கு எண்ணங்கே மறுதலித்து இறைத்தன்மை மறைத்து பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தால்
நம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனுக்கு மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமா சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்களை சரி செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, எனக்காக இல்லாமல் இறைவனம் மீதிரக்கம் வைத்த நம் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள் வாழ்வை முழு வாழ்வை புது வாழ்வு வழங்குவராக. மன்றாடுவோமாக. மகிமை நிறைந்த மன்னரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தெய்வமே, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய மக்களின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவும் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு வியாதியாலும் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்வாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகிர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். கடவுளின் கோப சாபங்களில் விடுபட்டு அவருடைய ஆசிரியை பெற நம்மை அழைக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பருடைய எண்ணங்களை நீக்குங்களை நாம் செய்த அனைத்து ஆன்மீக முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுடைய நோய் நொடி பிடிகள் அனைத்து நிறைவேற்கு காணிக்காக இருக்கின்ற வேளை நாம் கொடுக்க திருப்பலி எல்லா உலகத்தை ஆகியங்களை கேட்டு தெரிவியுங்கள். ஆண்டவர் நமது வேலையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் அது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே பலிய காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுகள் உம்மை நோக்கி எழுபனவாக. இவ்வாறு நாங்கள் மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு மது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள்.
காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே கருதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசு கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அறிவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா வீழ்ச்சிக்கு அனைத்து உலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆத்மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வதற்காகவே எனினும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரே செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறே இம்முறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாமும் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமேரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை நாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள்.
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆர்வையாட்டவரின் திருமகனின் மீன்பிடிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பை வெள்ளேற்றி நாங்களே கூறுகின்றோம். அவர் மீட்டு வருவாரினை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியிருட உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் உடன்படி திருவிழமானி இருப்பாரும் உம்முடைய திருமகனின் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறாங்க. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தீர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளுடைய தாயுமான மரியா, அவருடைய கடவுளார் புனித யோசேப்பு, புனித ஸ்நாபகர் விளப்பர், புனித திருத்தூதர்கள் ராயப்பர், சின்னப்பர், ஜூப்ததி, தூமையார், ஜீன்ஸ், நட்சத்திர யோகான், மத்திய மார்க், லூகாஸ், பெர்னார்ட், புனித பேதுரு, பீட்டர், கிளேரம்பாள், புனித அல்பர்ட் மாறிக்கிறார்கள், புனித சின்னப்பர், வனப்பிரசனார், ஏகத்தினார், புனித அந்தோணியார், அந்தோணியார், புனித அமிர்த அபிஷேக ஆசீர்வாதங்கள், புனித அந்தோணியார், அந்தியோகம், புனித இக்னாசியார், வேளாண், புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் சமீரியா, பிரான்சிஸ், புனித ஜான் மரியா, புனித ஜான் விக்டர், ஜான் பாப்தி, ஜான் டி சாந்தி, புனித ஜெரம், புனித ஜெரமிலியா, ஜென்வாரிஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ்டர், புனித ஜூலியை, புனித இரண்டாம் ஜான் பால், புனித மூன்றாம் யோவான், புனித தாமஸ் அக்வீனாஸ், புனித தியோடியா, பிலிப்ஸ், அரிஸ்டஸ், நிக்கோலஸ், சென்சஸ், வெனிஸ்டஸ், புனித பீட்டர் கிளே, புனித வின்சென்ட் போல், புனித வின்சென்ட் பால், புனித அன்னமரியாவான், புனித தியோசார் படை, புனித டாமிக், புனித தாமஸாக, புனித பிச்சார், புனித ஃபிலிச், புனித கிரிகோரியஸ், புனித மரிவர்த்தி, புனித ஆகஸ்டமால், அதற்கமால், புனித நிக்கோல், புனித ஸ்கோலாஸ்டிகா, லீமன், புனித ரோசமால், புனித பிலிப், புனித ஹெனரி, புனித ஹென்றி, புனித பெரிதேவி குமார், புனித போப் ஜெசிலோ, புனித புனித கிறிஸ்துமார், புனித ரீத்தமார், புனித ஃபாசிலர், ஆல்பாபு மார்க்குமார், புனித மரியா, புனித குமார், புனித மார்க்கர், புனித பத்தாம் பக்தர், புனித பத்ரீசம் பாதுகாப்பியோ, புனித ரிட்டோரி, புனித கிறிஸ்டியா, புனித அண்டபாட், புனித ஜவாக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெராட், புனித சீஜோ, புனித ஃபிபியோடா, புனித பெர்னடெட், புனித லூயி, ஸ்வீடன் பிரிஜித் அம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை ஏற்றுக்கு தகுதியுடையவராக பார்த்து இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் ஏற்றோம் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை உம்மோடு ஒவ்வொரு வாக்கும் இப்பலியை உலகத்திற்கெல்லாம் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்த திருவையினரின் நினைப்பூர்தலும் சிறப்பாக்கும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீடம் ஜாது, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தில் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாற்றலும் கனிவுள்ள அப்பா பிதாவே, எங்கும் சிதறிருக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு புதுவிழாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுவிடும். நாங்கள் மக்கள் சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தூய பிதாவே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
தூதரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீபம் பிடிப்பதியால் பயிற்சி பெற்றதால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடித்தவை வென்றாலும் இறக்கத்தின் உதவியால் நான் பாவத்தை எப்போது விடுதலை பெற்று யாரும் குழப்பமும் கலந்து நலமாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கி கேட்க வாழ்வுக்காகவும் இவ்விற்பராக இயேசு கிறிஸ்து திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என்னுடைய வாழ்படியாக பெற்றுக் எனது ஆசிரியை உங்களுக்கு பொழிகிறேன். என்னுடைய பாவங்களையும் பிரிவினைகளையும் எங்களிடத்தினுடைய பதில்களையும் மாறாமல் முது திருவை விசுவாசத்தை கொண்டு நோக்கியவர்கள் அதற்காக உமது அமைதியையும் இரக்கத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமை கருத்துடன் கொள்கிறாக என்னென்று பார்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவரே, அன்பு கலந்த அமைதி என்று உங்களோடு இருப்பதாக பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை இறை அமைதி நாம் என்னோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்குவோம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்ற வரிவர் பணம் திருவிருந்திற்கு அழைத்து பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இதோ உலக முடிவரை நாடு நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேன். பாஸ்கர் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீன்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிதருளும். எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.